வணக்கம். உலகில் வாழும் அனைத்து பகுதி தமிழ் மக்களுக்கு என் அன்பு கலந்த வணக்கங்கள். இன்றைக்கு நாம் ஒரு ஆண் மகனுக்கு தேவையான பலம், ஊந்துதல் சக்தி இவை இருந்தால்தான் அவர் செக்ஸ் வாழ்க்கையை திருப்திகரமாக அனுபவிக்க முடியும். அதற்கான மூலிகை மருந்து என்ன? அதாவது எனர்ஜெட்டிக்காக இருக்கணும். ஆணுறுப்பு நன்றாக நீண்டு பருமனாக தடுமனாக வளர்வதற்கான மருந்து இப்பொழுது நாம் பார்க்க போகிறோம். இது மிக மிக எளிய முறையாகும். இந்த மருந்து தினமும் காலை இரவு சாப்பிட்டு கொண்டே வர வேண்டும். குறைந்தபட்சம் 3 மாதம் தொடர்ச்சியாக சாப்பிட்டால் இதனுடைய பலன் மிகவும் அருமையாக இருக்கும். களவியல் வாழ்க்கையில் யானை போன்ற பலமும் குதிரை போன்ற வேகமும் கிடைக்கும் என்பது உறுதி. அதேபோல் ஆண் உறுப்பு நீண்டு தடிமனாக வளர்வதற்கு இது உதவி செய்கிறது. நீண்ட நேரம் இன்பம் கிடைக்க இந்த மருந்து வழி செய்யும் என்பது மிக மிக முக்கியமான ஒரு செய்தியாகும். இதில் சேர்க்கப்பட்டுள்ள முக்கியமான மூலிகை பொருட்கள் மிகவும் பயனுள்ளதாக இருக்கின்றது. இதை நீங்களே செய்து அதனுடைய பலன்களை நீங்களே அனுபவிக்க வேண்டும் என்பதற்காக இந்த மூலிகை மருந்தின் ரகசியத்தை நான் வெளியிடுகிறேன். இங்கே இருக்கும் முதல் தட்டில் இருப்பது ஜாதிக்காய் என்று அழைக்கப்படும் ஒரு மூலிகை. இரண்டாவது தட்டில் இருக்கும் மூலிகை பூனைக்காளி விதை. மூன்றாவதாக இருக்கும் ஒரு இனிப்பான பொருள் நாம் தினமும் பயன்படுத்தி வரும் சர்க்கரை, வெள்ளை சர்க்கரை. நான்காவதாக இருக்கும் ஒரு வாசனை பொருள் ஏலக்காய். இதை தோலை எடுத்துவிட்டு உள்ள ஏலரிசியை மட்டும் நீங்கள் போடணும். ஐந்தாவதாக இருக்கும் பொருள் சுக்கு. இந்த சுக்கு நரம்புகளுக்கு வலுவூட்டுகிறது. ஆண்மை உணர்ச்சி கிளறி விடுகிறது, கிளர்ச்சி அடைய செய்கிறது. ஆறாவதாக இருக்கும் பொருள் கிராம்பு. இரத்தம் சீராக ஓட வேண்டும், வேகமாக ஓட வேண்டும். உடலுறவு கொள்ளும் ஒரு மனிதனுடைய இரத்தம் மிகவும் வேகமாக ஓடி ஆணுறுப்பு செயல்பட அதில் சென்று நிரம்ப வேண்டும். இரத்தம் மிகவும் வேகமாக ஓடி ஆணுறுப்பில் இரத்தம் நிறைந்து விரைப்புத்தன்மை அடைவதற்கு இந்த கிராம்பு வழிவகை செய்கிறது. நல்லா கவனிங்க. ஜாதிக்காய் 100 கிராம், பூனைக்காளி விதை 100 கிராம், கிராம்பு 10 கிராம், சுக்கு 20 கிராம், ஏலக்காய் 10 கிராம். இதை அனைத்தையுமே மிக்சியில் போட்டு நன்றாக அரைத்து எடுத்து ஜலித்து ஒரு பாட்டிலில் அடைத்து வைத்துக் கொள்ளுங்கள். காற்று புகாத ஒரு பாட்டிலில் அடைத்து வைத்துக்கொண்டு தினமும் காலையில் வெறும் வயிற்றில் 300 மில்லி பாலில் 1 டீஸ்பூன் அளவு இந்த மூலிகை பொடியை போட்டு 200 மில்லி அளவு சுண்டி வரும் வரை நன்றாக பாலை காய்ச்சி அதை ஆற வைத்து குடித்து விட வேண்டும். இதேபோல் இரவு சாப்பாட்டிற்கு பிறகு
இதே போன்று தொடர்ச்சியாக 3 மாதங்கள் நீங்கள் செய்து கொண்டு வந்தால் உங்களுடைய உடலில் அதிக வலு ஏற்பட்டு ஆணுறுப்பு விரைப்புத்தன்மை அடைந்து உணர்ச்சிகள் கிளற மனைவி விரும்பும் அளவிற்கு போதிய அளவிற்கு அவர்களுக்கு இன்பத்தை கொடுக்கலாம் என்பதற்காக இந்த மூலிகை மருந்தின் ரகசியத்தை வெளியிட்டிருக்கிறேன். இந்த மூலிகை மருந்துகள் எல்லாம் சுத்தி செய்து உங்களால் செய்ய முடிந்தால் செய்து அதை நீங்கள் பயன்படுத்தி கொள்ளுங்கள். உள்ளூரில் மூலிகை பொருட்களை சேகரிக்க முடியாதவர்களும் வெளிநாட்டில் இருக்கும் அன்பர்களும் இந்த மூலிகைகளை வாங்கி செய்ய முடியாது என்ற பட்சத்தில் உங்களுக்கு தேவையான மருந்துகளை என்னிடமே பெற்றுக்கொள்ளலாம். நன்றி, வணக்கம். மீண்டும் சந்திப்போம்.